ஒவ்வொரு பூக்களுமே மணக்கிறதே, ஒவ்வொன்றும் வேறாக இருக்கிறதே. ஒவ்வொரு பூக்களுமே மணக்கிறதே, ஒவ்வொன்றும் வேறாக இருக்கிறதே. ஒவ்வொரு கனிகளுமே சுவைக்கிறதே, வெவ்வேறு சுவையாக இருக்கிறதே. மனிதருள் எத்தனை முகங்கள் நீ பாரு, ஒவ்வொன்றும் எத்தனை குணங்கள் நீ கூறு. மனிதா நீ மறைவேதம் அறிந்துவிடு, அதில் கூறும் பொருள் யாவும் உணர்ந்துவிடு. வித்துக்கள் கடலில் தோன்றும் முத்துக்கள், கரையில் காணும் காட்சி எல்லாம் இறைவன் தந்த சொந்தங்கள். விண்ணில் உள்ள கோலங்கள், மண்ணில் உள்ள கனிமங்கள், கண்ணில் கூட கண்டிடாத ஏகப்பட்ட மர்மங்கள். அல்லாஹ்வின் புகழ் பாடும் அழகான பறவைகள் எல்லோரும் ரசிக்கின்றாரே, ஏராளம் படைப்புக்கள். இந்த உண்மை புரியாதா? இறையின் வேதம் தெரியாதா? அதை அறிந்து கொண்டால், இதை புரிந்து கொண்டால் உள்ளம் தெளிவாகும். மனிதா நீ மறைவேதம் அறிந்துவிடு, அதில் கூறும் பொருள் யாவும் உணர்ந்துவிடு. ஒவ்வொரு பூக்களுமே மணக்கிறதே, ஒவ்வொன்றும் வேறாக இருக்கிறதே. இறைவனுக்கு நிகராக எதுவும் இங்கு கிடையாது, இறுதி நாளில் எதுவும் இங்கே நமக்கு வந்து உதவாது. இறைவனோட விளையாட்டில் யாரும் தப்ப முடியாது, இயற்கையோடு போராடி செயற்கை வெல்ல முடியாது. இரவோடு பகல் மாறும் நிலைப்பாட்டை நீ பாரு, மழை காற்று இவையாவும் இயக்கம் தான் யார் கூறு. இந்த உண்மை தெரியாதோ? இறை
அதில் கூட